ஹாய் ஹலோ வெல்கம் டு த நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தோடு நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்கிறத உங்களோட சொல்லணும்னு தோன்றதை ஓப்பனாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், வணக்கம் நேயர்களே. நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ காணொலியோடு ஒன்று பார்க்க போகின்றோம். இந்த சம்பவம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு அது என்ன சம்பவம்னு சொல்லி நான் ரைட், நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் போலீஸ்காரர் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும்தான் தெரியுது. இதில் என்ன இருக்குது என்று தானே நீங்கள் நினைப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தினுடைய முன்னுக்கு நடந்த நிகழ்வினுடைய காலப்பகுதி 25 ஆண்டுகள். சரியா? 25 ஆண்டுகள் முன்பு நடந்த ஒரு நிகழ்வுக்குரிய தண்டனையை வழங்கியிருக்கின்றது இந்திய நீதிமன்றம். அந்த குற்றவாளிகளைத்தான் அந்த போலீஸ் அதிகாரிகள் அழைத்து செல்கின்றார்கள். அந்த குற்றம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு பேரும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அவ்வளவு அழைத்து செல்லப்படுகின்றவர்கள் அனைவரும் வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள். சம்பவத்தினுடைய விவரம் என்னன்னு சொன்னால், 25 வருடங்களுக்கு முன்பு அடித்து கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்தது என்ற தலைப்பில் இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அதில் மேலும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1999 ஆண்டு உப்பள தொழிலாளி வின்சென்ட் என்பவரை 1999 ஆண்டு உப்பளத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி, அவருடைய பெயர் வந்து வின்சென்ட், அவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொன்ற வழக்கில், காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துட்டு போய் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அடித்து கொண்ட வழக்கில் தூத்துக்குடி கூடுதல் அமர்வு நீதிமன்றம் எண் 1 குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது அவர்கள் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த சம்பவத்தின் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நேற்று அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது உப்பளத்தில் வேலை செய்கிற வின்சென்ட் என்பவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் அவரை அடித்தே கொண்டிருக்கின்றார்கள். அவர் அடித்து கொள்ள செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் கழித்து நேற்றைய நாளிலே இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் காவல்துறையின் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 9 குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தில் இருந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்கின்ற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துனீங்க. உண்மையிலே இப்படியான சம்பவங்கள் இலங்கையிலையும் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு உட்பட்ட காலப்பகுதியில் நிறைய நடந்திருக்கின்றது. காவல் நிலையத்தில் இருக்கின்ற பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம், காவல் நிலையத்தில் இருந்த குடும்பஸ்தர் திடீர் மரணம் என்று சொல்லி எங்களுடைய அயல்களிலும் சரி, எங்களுடைய இலங்கை நாட்டிலும் சரி, கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு 10-15 சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதன் உண்மை பின்னணிகள் இதுவரையும் வழியிலே தெரியவில்லை, தெரிவதற்குரிய வாய்ப்பும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதே போன்ற ஒரு சம்பவம் ஒன்று இந்தியாவில் நடைபெற்றுகின்றது. 25 ஆண்டுகள் கழித்து அந்த கொலை குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 9 காவல் அதிகாரிகளுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து
போலீஸ் அழைத்து செல்கின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இப்படியான சம்பவங்களும் எங்களுடைய நாட்டிலும் சரி பல நாடுகளிலும் சரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவல்துறை என்பது மக்களை பாதுகாப்பதற்கே தவிர மக்களை பலி எடுப்பதற்கு அல்ல. சில இடங்களில் இதைவிட மூர்க்கத்தனமாக காவல் அதிகாரிகள் செயற்பட்டு வருகின்றார்கள். ஆனால் சில இடங்களிலே மிகவும் நண்பர்களாகவும் பாசமாகவும் நல்ல ஒழுக்கமிக்க காவல்துறை அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் என்பதும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே இந்த காணொளியிலே நாங்கள் அறிந்த இந்த விடயம் நீதி எப்பொழுதும் சாகாது. நீதி உடனே எல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் உடனே எடுக்கலாது. ஆனால் சில நேரங்களில் காலம் கடந்தாலும் சில நேரங்களில் நீதி நிலை நாட்டப்படும். அதன் உதாரணமாகத்தான் இந்த காணொளி இப்பொழுது எங்கள் மத்தியிலே கிடைக்கப்பெற்றுகின்றது. இந்த காணொளி வெளியிடப்பட்டதன் நோக்கம் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதுபோல உண்மைக்கு எப்பொழுதும் தோல்வி கிடையாது. ஆனால் உண்மை ஆறுதலாகத்தான் வரும். உண்மை நீதி உடனடியாக கிடைக்காது. அதை நாங்கள் எவ்வளவுத்திற்கு நாங்கள் பொறுமையாக இருந்து அதை நாங்கள் செயற்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு தான் கிடைக்கும். ஆகவே அடுத்த இன்னும் ஒரு சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டார் பாய் கேனிஸ்டன். பாய்.